வணக்கம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஈஸியா பணக்காரர் ஆகலாம். அது இதுன்னு நிறைய போஸ்ட் பார்க்கறோம் இல்லையா? சீக்கிரமா பணக்காரர் ஆகிறதுக்கான இந்த திட்டங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இப்போ நான் கேட்க போற கேள்விகள்லாம் உங்களுக்கு ரொம்ப குவென்ச்சா மாதிரி இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி திட்டங்கள்ல ஆள் சேர்க்கறதுக்கு இப்படிதான் பேச்ச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற வேலைய விட்டுட்டு வெளிய வர ஆசையா இருக்கா? நீங்களே உங்களுக்கு பாஸ். அடடா, இந்த மாதிரி சூப்பரான வாக்குறுதிகள நீங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் கேட்டிருப்பீங்க இல்லையா? இது உண்மையாவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணினாலும் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டிகிரியோ பெரிய ஸ்கில்ஸோ இல்லாம வீட்ல இருந்தே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமா? இப்ப நான் கேட்ட அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க ஒரு எம்எல்எம் அல்லது பிரமிட் திட்டத்தோட டார்கெட்ல இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, வாங்க இந்த சீக்கிரமா பணக்காரர் ஆகலாங்கிற வாக்குறுதிக்கு பின்னால உண்மையில என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம ஏமாந்து போகாம இருக்க முடியும். முதல்ல எம்எல்எம், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங்னு இப்படி பல ஃபேன்சியான பேர்லாம் இருக்கு. பேர் தான் கேட்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், ஆனா உள்ள நடக்கிறது வேற கதை. சரி, அடுத்ததா இந்த மாடல் நிஜத்துல எப்படி தான் வேலை செய்யுது? ஒரு நல்ல நேர்மையான கம்பெனிக்கும் இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனிக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். இங்க தான் பாஸ் முக்கியமான வித்தியாசமே இருக்கு. ஒரு நார்மல் கம்பெனில ஒரு பொருளை தயாரிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விப்பாங்க. ஆனா ஒரு எம்எல்எம் கம்பெனிலயோ அவங்க விக்கிற பொருளை வாங்க ஆள் சேர்க்கறாங்க பாத்தீங்களா, அந்த விநியோகஸ்தர், அதாவது நீங்க தான் அவங்களோட முதல் கஸ்டமரே. அப்போ இதுல என்னதான் விஷயம்? எதுக்கு அவங்களுக்கு இத்தனை விநியோகஸ்தர்கள் தேவைப்படுறாங்க? இந்த கேள்விதான் எம்எல்எம் மாடலோட மையத்தில் இருக்கிற அந்த பெரிய தந்திரத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. பாருங்க, நீங்க எப்படி அவங்களோட உண்மையான கஸ்டமரா மாறீங்கன்னு. முதல்ல உங்களை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குறாங்க. ஆனா சும்மா இல்ல, நீங்க பண முதலீடு செய்யணும். பெரும்பாலும் ஒரு ஸ்டார்டர் பேக் வாங்க சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க அந்த கம்பெனியோட ஒரு முக்கியமான கஸ்டமர். இதுக்கப்புறம் உங்க வேலை பொருள் விக்கிறது இல்ல, உங்கள மாதிரி இன்னும் சிலரை உள்ள கொண்டு வந்து அவங்களையும் இதே மாதிரி செய்ய வைக்கிறது தான். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய பிரமிட் அமைப்பு உருவாகுது. இங்க பணம் எப்பவுமே கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து மேல அந்த உச்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போகும். சரி, அப்போ இதுல ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? இதோ பாருங்க, உண்மையில இந்த மாதிரி திட்டங்கள்ல சேர்றவங்கல்ல 99% பேர், ஆமா நீங்க கேக்குற சரிதான், 99% பேர் ₹1 கூட லாபம் சம்பாதிக்கிறதே இல்ல. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 99% பேர் பணத்தை இழக்கிறாங்க. அந்த உச்சியில இருக்கிற ஒரே 1% பேர் மட்டும்தான் லாபம் பார்க்கறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு கம்மின்னு. சரி, எல்லாரும் எம்எல்எம் அண்ட் பிரமிட் ஸ்கீமும் ஒண்ணுதான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான சட்ட வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? எம்எல்எம் கம்பெனிங்க சட்டப்படி சரியா இருக்கணுங்கிறதுக்காக பேருக்கு ஒரு பொருளை வச்சு விற்பனை செய்வாங்க. அது ஒரு சோப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்கா இருக்கலாம். ஆனா சட்டவிரோதமான பிரமிட் திட்டத்துல பொருளே இருக்காது. வெறும் பணத்தை முதலீடு செஞ்சு ஆள் சேர்க்கறது மட்டும்தான் அவங்களோட ஒரே வேலை. ஆனா பல எம்எல்எம் கம்பெனிகளும் கிட்டத்தட்ட அந்த பிரமிட் திட்டம் மாதிரி தான் செயல்படுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரமிட் அமைப்பு தற்செயலா உருவாகிறது இல்ல, அது வேணும்னு தான் உருவாக்குறாங்க. ஏன்னா ஒரு எம்எல்எம் நிறுவனத்தோட முக்கிய வருமானமே இப்படி புதுசா சேர்றவங்க கிட்ட இருந்து வர்ற அந்த ஆரம்பகட்ட முதலீட்டுல இருந்து தான் கிடைக்குது. சரி, இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்குல்ல? அப்போ இந்த மாதிரி ஒரு வலையில நாம சிக்காம இருக்கிறதுக்கு என்னதான் வழி? உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். சில முக்கியமான அபாய அறிகுறிகள் இருக்கு. இதெல்லாம் கவனிச்சாலே போதும். முதல்ல, பொருளை விக்கிறத விட ஆள் சேர்க்கறதுக்கு தான் அதிகமா கமிஷன் போனஸ்னு ஆசை காட்டுவாங்க. ரெண்டாவது, கோல்டு, டைமண்ட், சில்வர்னு ஒரே குழப்பமான லெவல்ஸ் இருக்கும். முக்கியமா நீங்க சேர்றதுக்கே படம் கட்டணும். அதாவது பே டு பிளே சிஸ்டம் இருக்கும். அவங்க விக்கிற பொருள் ஒன்னு ரொம்ப அதிக விலையா இருக்கும், இல்லனா ரொம்ப தரம் கம்மியா இருக்கும். அவங்க நடத்துற மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பத்தி சொல்லி தர்றதை விட சும்மா கைதட்டி ஆரவாரம் பண்றதுக்கு தான் அதிகமா இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமானது, இந்த திட்டத்தை யாராச்சும் சந்தேகப்பட்டா அவங்க நெகட்டிவ் ஆளுங்க, அவங்க கூட பேசாதீங்கன்னு சொல்லி உங்க நண்பர்கள் குடும்பத்திலிருந்தே உங்களை பிரிக்க பார்ப்பாங்க. இதுல எது ஒண்ணு இருந்தாலும் அங்கிருந்து உடனே விலகிறது நல்லது. உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னா வாங்க, ஒரு சாதாரண வேலைக்கும் இந்த எம்எல்எம் வாய்ப்புக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன ஒப்பீட பார்க்கலாம். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் குறிவைக்கிறது யார தெரியுமா? வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க, வீட்ல இருக்கிற பெண்கள், காலேஜ் மாணவர்கள்னு யாருக்கெல்லாம் பணம் உடனடியா தேவைப்படுதோ அவங்களோட ஆசையை தூண்டி நிதி சுதந்திரம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சரி, அப்ப பணக்காரர் ஆகிறதுக்கு உண்மையான பாதை தான் என்ன? வாங்க, இந்த பகுப்பாய்வோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு விஷயத்த நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க உண்மையிலே பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.
ஒண்ணு, மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாதிரி ஒரு திறமையை நீங்க வளர்த்துக்கணும். இல்லனா மத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒரு அறிவை நீங்க வளர்த்துக்கணும். உண்மையான மதிப்புங்கிறது ஒரு கெட் ரிச் குயிக் திட்டம் கிடையாது. அது உங்க மேல நீங்க செய்யற முதலீடு. உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறது தான் உண்மையான செல்வம். கடைசியா நான் இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். ஒரு வாய்ப்பு நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லதா தெரிஞ்சா ஒரு நிமிஷம் யோசிங்க. அங்க உண்மையான கஸ்டமர் யாரு? நீங்களா இல்ல வேற யாராவதா? இந்த ஒரு கேள்வி உங்களை பல ஏமாற்ற வலைகளிலிருந்து நிச்சயம் காப்பாத்தும்.